ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். தமிழக அரசின் டாஸ்மாக் மதுக்கடைகளில் பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து வாங்கப்படும் பீர் மற்றும் மது வகைகள் விற்கப்படுகின்றன. அப்படி என்றிகா என்டர்பிரைஸ் நிறுவனத்திடமிருந்து வாங்கப்படும் மதுவில் செயற்கை சுவையூட்டும் பொருட்கள் கலந்திருப்பது உறுதியானது. அதனால் அந்த நிறுவனத்தின் 11 மது வகைகள் விற்பனைக்கு தடை விதித்து டாஸ்மாக் மேலாண் நந்தகுமார் கடந்த 13ஆம் தேதி உத்தரவிட்டார். இந்த தகவல் நேற்று முன்தினம் வெளியானது. இந்நிலையில் உணவு பாதுகாப்பு ஆணைய கடிதத்தின் அடிப்படையில் என்றிகா நிறுவனத்தின் 11 மது வகைகளை விற்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க மதுவிலக்குத்துறை ஆணையர் நேற்று முன்தினம் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு பரிந்துரை செய்துள்ளார். இந்த தகவல் நேற்று வெளியானது. ஒரே நாளில் மது வகைகள் மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்தன. அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி வெளியிட்ட அறிக்கையில், விதித்த தடையை வெறும் 24 மணி நேரத்தில் நீக்கும் அளவிற்கு அப்படி என்ன நடந்தது? பயமா, பதற்றமா, பேக்கரி டீலிங்கா, என்னவா இருக்கும் என கேள்வி எழுப்பியது. இதுகுறித்து அமைச்சர் விக்னேஷ் கூறியது, ஒரு தனியார் நிறுவனத்தில் இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய அதிகாரிகள் தங்களின் ஆய்வு அடிப்படையில் 11 மது வகைகளுக்கு தடை விதிக்கவும் என மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறைக்கு சுற்றறிக்கை அனுப்பினார். அதை டாஸ்மாகிற்கு வழங்கி அந்த மது வகைகளை விற்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது ஆணையம் ஆராய்ந்து பார்த்ததில் சுவையூட்டி இயற்கையாக உருவாக்கப்படுகிறது. அந்நிறுவனத்திடம் மது வகைகளை வாங்கலாம் என கடிதம் அனுப்பியது. அது டாஸ்மாகிற்கு அனுப்பப்பட்டது. தினமும் 50 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையாகும் உணவு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை மத்திய அரசுதான் கண்காணிக்கும். மாநில அரசு கண்காணிக்க முடியாது. தமிழக அரசு மதுபான ஆலைகளில் மது வகைகளில் எவ்வளவு ஆல்கஹால் கலக்கப்படுகிறது என்றுதான் ஆய்வு செய்யும். இந்த புகார் வந்ததை அடுத்து ஆய்வில் தீவிர கவனம் செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார். அரசுக்கு யாரையும் பழிவாங்கும் நோக்கம் கிடையாது. காழ்ப்புணர்ச்சியுடன் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்காமல் நடுநிலையுடன் பார்க்க வேண்டும். ஆன்லைன் விற்பனையில் மது வாங்குவோருக்கு மது தராத பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.